வணக்கம் உறவுகள், நண்பர், தமிழ் சொந்தங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த இருக்கால நல்லா இருக்கிறேன். ஈஸ்டர் நல்லபடியாக இன்றைக்கு எல்லாம் முடிஞ்சுது. முடித்து நல்லபடியாக திரும்பி தலைவன் எடுத்துட்டேன். தலைவன் நெருப்பு பிடிக்கிறான். உள்ளுக்குள்ளே இருக்க ஒன்றும் தெரியலை. வெடியால் கூவுது. இரவில் இவன் இங்கே நிப்பாட்ட மாட்டான். கரெக்டாக எங்கட இடத்துக்கு அடிப்பான். அதுக்கு பிறகு அங்கால 2 இடத்துக்கு அடிப்பான். அதோட முடிஞ்சிருந்து போகிறது. எப்படியும் இப்போ 10-9க்கு எடுத்திருக்கேன். 11 தாண்டிடும் இந்த இடத்துக்கு போக. அதே போல் இன்றைக்கு ப்ரோக்ராம் லைவில் செய்திருந்தோம். சின்ன இடையூறுகள் எல்லாம் இருந்தாலும் கூட செய்திருந்தோம். வேறு யூடியூப்லாம் லிங்க் பண்ணி செய்திருந்தோம். இந்த யூடியூப்பில் லிங்க் பண்ணியிருந்தோம். ஆராதனை மிகவும் ஒரு பிள்ளைகள் எல்லாம் மிக அழகாக, மிக ஒரு துல்லியமாக, தெளிவாக பாடல்கள், மியூசிக்குகள், ஜெபங்கள், அதே போல் பிரசங்கங்கள், அதே போல் திருவிருந்துகள், காணிக்கைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஒரு சீரன் சிறப்புமாக தேவன் உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமையை செய்ய தேவன் பெரிய கிருபை கொடுத்திருந்தார். ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபை இனிவரும் நாட்களில் பிரான்சில் வேறொரு உயர்வை நோக்கி பயணிக்கும் என்று சொல்லி நான் தேவனில் விசுவாசிக்கிறேன். அங்குள்ள விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவன் நிறைய இரக்கம் கிருபைகள் பாராட்ட வேண்டும். அதே போல் சாப்பாடு உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருந்தது. சாப்பாடு நானும் என்னுடைய நண்பர்களும் தனியாக எல்லாத்தையும் செய்து கொண்டு மிக நல்லாக எங்களை அவர்கள் எவ்வளவுத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளால் ஒருவர்களை எப்படி மகிமைப்படுத்த முடியுமோ அந்த மகிமைப்படுத்தியிருந்தார்கள். தேவன் நிறைவாய் அங்கே இருக்கிற சபை விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், போதகர் குடும்பங்கள் எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுக்காக நாங்கள் வாரப்பட்டு ஜெபித்துக் கொள்வோம். அதே போல் யூடியூப்பில் எத்தனை பேர் பார்த்திருந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். அநேகர் பார்த்திருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் தேவனுக்குள்ள விசுவாசிக்கிறேன். அதே போல் இனி கொஞ்சம் உஷாராக கதைப்போம். என்னென்னு கேட்டால் 3 விடயங்களை பற்றி பேச விருப்பப்பட்டிருக்கு. ஒன்று, யாழ்ப்பாணத்தில் ஒரு விரிவுரையாளர், கேம்பஸ் விரிவுரையாளரை ஒரு மடத்தை கொலை செய்திருக்கிறான். மற்றது மட்டக்களப்பில் ஒரு பெண்ணையும் ஒரு பிள்ளையும் நகைக்காக குடிக்கிற ஜூஸில் மயக்க மருந்தை கலந்து அதில் அவர்கள் அதை மயக்கி அந்த நகையை எடுப்பதற்காக கிணத்துக்குள் போட்டிருக்கிறாங்க. மற்றது தலைக்கு மேலே பிரச்சனையை வச்சுக்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக்கொண்டு சும்மா ஊரில் இருக்கிற ஜனங்களையெல்லாம் கோவப்படுத்தி கொண்டு விவாதங்கள் பண்ணுற மனுஷரை பற்றி கதைக்கப்போம். சரிதானே? இது என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் என்னிடம் அடித்து கேட்டிருந்தார்கள். இப்படியெல்லாம் இருக்குது, நீங்களேன் பதிவு வைக்கலன்னு என் நண்பனோடு என்னோட சண்டையை பிடிச்சான். நீ இந்த பதிவு செய்யலை என்னத்துக்கான்னு சொல்லி உண்மையிலேயே சண்டை பிடிச்சான். நான் உண்மையாக சொல்ல வேண்டும், தேவனுடைய 40 நாள் உபவாசத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் சபையாரோடு காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து ஜெபிச்சு கொண்டு முழு நேர வேலையும் செய்து கொண்டு அப்படி இருக்கிறீர்கள். இதுகளை பகிர்றது விடியம் இல்லைன்னு சொல்லி நான் அதை விட்டுட்டேன். இன்றைக்கு நான் விஷயத்துக்கு வரேன். ஐயா ராசா மாதிரி நீங்கள் காதலிக்கிறது தப்பில்லை. காதலித்தா தாய் தகப்பனுடைய எதிர்ப்பு அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் இருக்குது. அவள் ஒரு விரிவுரையாளராக இருக்கிறான்னு சொன்னால் அவன் பிள்ளையை அவன் நல்லா படிக்க வச்சுருப்பாள். அந்த பிள்ளையை இப்படி வாழ வைக்கணும்னு சொல்லி ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு கனவு இருந்திருக்கு. அந்த கனவு கிடையில நீங்கள் குறுக்க வந்திருக்கிறீர்கள். ஏதோ அந்த புள்ள உங்களை விரும்பிட்டுது, நீங்களும் அவள் விரும்பிட்டீங்க. விரும்பினீங்கள் அதை ஒரு கீழ்ப்படிவாக ஒரு நல்ல பழக்கத்தோடு கொஞ்சம் காலம் பொறுமையாக இருந்து படித்து நீங்களும் ஒரு நல்ல ஒரு அவனுடைய தாயினுடைய தரத்துக்கு மகளும் நீங்களும் வந்தால் பிறகு அதை பேசி முடித்து நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். காதலிப்பது தப்பில்லை, கல்யாணம் செய்வதும் தப்பில்லை. ஆனால் கொலை செய்வது தப்பு. அதுதான் மெயின் பிரச்சனை. நீங்கள் ஒரு கேம்பஸ் விரிவுரையாளர் என்று சொன்னால் அதுக்கு அவள் மருத்துவ பிரிவுக்கு ஒரு விரிவுரையாளராக இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான ஒரு மடத்தை நீங்கள் கொலை செய்திருக்கு. அது மிக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். உங்களுடைய வயதுகள் எப்படி என்று எங்களுக்கு தெரியாது. இங்கே 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் செய்தால் அதற்கு பள்ளிக்கூடங்களில் விட்டு அவையில் திருத்துறக்கிடம் இருக்குது. நீங்கள் எத்தனை வயதுக்காரர் என்று சொல்லி தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு 20 வயதை கடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படியான தவறுகளை எங்களுடைய அரசாங்கங்கள், அதே மாதிரி காவல் அதிகாரிகள் அந்தந்த மாவட்டத்தில் இப்படியான
விடயங்களுக்கு மிக கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும். இப்போ இங்கே வெளிநாட்டில் வந்து 15 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் வந்திருக்கு. அதே போல் 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் தப்பு செய்தால் மாத்திரம்தான் அவைகளுக்கு வந்து வேறு பள்ளிக்கூடங்களை விட்டு படிக்க வைக்கிறது. அதுக்கு மேற்பட்டவர்கள் தப்பு செய்தால் அதுக்கு தண்டனை இருக்கும்னு சொல்லி சட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறோம்னு சொல்லி நான் சில செய்திகளில் பார்த்துருக்கிறேன். அது உண்மையான தரவுகளாண்டு ஊர்ஜிதப்படுத்த முடியாது. அதே போல் நீங்கள் அப்படியான நடவடிக்கைகளை கைவிட்டுட்டு மனிதர்கள் நேசித்து பண்பாக நடந்து கொள்ளுங்கள். இப்படியான தவறுகளை எங்களுடைய மண்ணில் நீங்கள் இப்படி செய்வது மிக தவறு. இது வந்து மிக வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயம். அடுத்த கட்டம் வரும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து இப்போ இலங்கை எங்கிலும் வந்து உண்மையிலேயே வறுமை என்ற ஒரு கோட்பாடு ஓடிக்கொண்டிருக்குது. இந்த வறுமையை போக்கணும் என்று சொன்னால் உண்மையிலேயே எத்தனை எம்பிகளை மக்கள் உங்களை தெரிவு செய்திருக்கிறார்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களாக நீங்கள் அத்தனை பேரும் அந்த இடத்தில் வந்து நீங்கள் பேசி கதைச்சி அந்த மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்து கொடுத்து நீங்கள் அண்டண்டைக்கு காசு கொடுக்காமல் கம்பெனிகள் ஃபேக்டரிகளை வெளிநாட்டில் ஐரோப்பாவில் இருக்கிறோட கதைச்சி உதவி செய்து திறந்து அங்குள்ள வறுமைகளை போக்குறதுக்கு நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உதவி செய்து அங்குள்ள வறுமையை போக்கினால் இந்த களவுகள் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்காது. உண்மையிலேயே அது வந்து அரசாங்கத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை பாராளுமன்ற உறுப்பினருடைய கையில் இருக்குது. அதே போல் நீங்கள் தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இப்படியான செயல்களை செய்தால் இன்று இருக்கிற ஜனாதிபதி, இன்று இருக்கிற அரசாங்கத்துக்கு கீழ் இருக்கிற அதிகாரிகள் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்படி செய்வது இதுவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். அந்த குழந்தையை கொண்ட வயலில் விட்டுட்டு அந்த தாயத்தை கிணத்துல போட்டிருக்கிறீங்க. அந்த கிணத்துக்குள்ளே ஏற்கனவே பொடி இருந்திருக்குது. அந்த பொடிக்கு மேலே ஏறிண்டு தான் அந்த பெண் தப்பித்திருக்கிறார். அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி இப்பொழுது அவள் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்திருக்கு. இதுவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அவர்களை அரசாங்கம் அதிகாரிகள் பிடித்திருக்கிறார்கள். அதுக்குரிய தண்டனையை அவர்கள் கொடுப்பார்கள். இதுகளை நீங்கள் தவிர்த்து கொண்டு மனிதநேயத்தோடு மன சமாதானத்தோடு இலங்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் தேவனிடத்தில் பாரப்பட்டு ஜெபித்து கொள்ளுகிறோம். சரிதானே? நான் வந்து தேவனுடைய வயலோடு நடக்கிறேன்னா எனக்கு மனிதர்கள் மேலேயும் ஏழைகள் மேலேயும் எப்பயுமே இரக்கமும் அன்பும் கிருபையும் இருக்குது. அப்படியே அது கடந்து போகட்டும். இப்போ விடயத்துக்கு ஒரு ஐயா தம்பி ராமநாதன் அரிச்சினா வணக்கம் வாங்க. நீங்கள் வந்து ஐயா கொஞ்சம் யோசிக்கணும். என்னென்று கேட்டால் நீங்கள் வந்து நிறைய கதைக்கிறீங்க. நீங்கள் ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை பல வன்முறைகளை வந்து விதைச்சு கொண்டிருக்கிறீர்கள். இப்போ வன்னியில் நாங்கள் எப்படி சொல்லுவோம்டா பாம்பு நஞ்சு வச்சிருக்கேன்ட்டு சொல்லுவோம். இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தை சொன்னீங்க, நீங்கள் விஷம் வச்சுருக்கோன்னு சொல்லுங்கள். நீங்கள் இருதயத்துக்குள்ள நஞ்சை வச்சு கொண்டு கதைக்கிறீங்க. இதை நீங்கள் தவிர்க்கணும். இது உங்களுக்கு வந்து நீங்கள் ஐரோப்பாவில் வந்து சில தேவையற்ற வன்மையான கண்டனமான கதைகள் கதைச்சீங்க. வடிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு படித்த நீங்கள் ஒரு சுயேட்சை அண்ட நீங்கள் உங்களுக்கு மக்கள் உங்களை தேர்வு செய்து பாராளுமன்றத்தில் அனுப்பினது நலத்திட்டங்களையும் நல்ல விடயங்களையும் பேசுங்கள் என்று சொல்லி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? மத்தியில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்லுகிறீர்கள். அதே போல் எங்களோட கிளிநொச்சி மண்ணை வந்து நீங்கள் மிருகங்களோடு ஒப்பிட்டு கதைக்கிறீர்கள். இந்த வன்னிக்கும் இந்த மன்னாருக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இந்த மன்னார் என்று சொல்ல முடியாத தலைமன்னார். இது ரெண்டும் பிரிக்க முடியாத ஒரு நிலப்பரப்போடு சேர்ந்த ஒரு இலங்கையில் இருக்கிற ஒரு இடம். இந்த இடம் ரெண்டையும் பிரிக்கிறார். இங்கே மத்தியிலேருந்து வந்த நீங்கள் சொல்கிறீங்களா மலையகத்திலேருந்து வந்தவர்கள் நிறைய பேர் எங்களோட பள்ளிக்கூடங்கள்லேயும் படிச்சிருக்கிறார்கள். எங்களுடைய வீடுகளுக்கு பக்கத்திலையும் இருந்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு நாளும் அவர்களோடு வந்து வன்முறையாகவோ இல்லது அவர்களோடு நாங்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு இத்தனை வயது வரைக்கும் அவர்களோடு நாங்கள் போனதும் இல்லை. இங்கேயும் இருக்கிறார்கள், எங்களோடு பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இதுகளை வந்து முற்றுமுழுதாக தவிர்க்க வேண்டும். இது எங்களுடைய நானும் வன்னி மலத்தில் தூக்கி வச்சிருக்கிறேன். உங்கள் மீது எங்களுக்கு வந்து இருக்கிற அபிப்பிராயங்கள் முழுக்க தவறாக இருக்குது. இதை நீங்கள் முற்றுமுழுதாக தவிர்க்க வேண்டும். இது உண்மையிலே நீங்கள் வன்னி மண்ணை பற்றி உங்களுக்கு நல்லாக தெரியாது. நாங்கள் வன்னியில் பிறந்து வன்னியில் வளர்ந்த நாங்கள் வன்னி மண்ணுக்கென்று ஒரு வரலாறு இருக்குது. உங்களுக்கு தெரியும் துரோகங்கள் எங்கே இருந்து நடந்து கொண்டு வந்தது. இந்த வன்னியும் இந்த தலைமன்னார்ன்ற மன்னாரும் இந்த போராட்டம் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒரு துரோகத்தையும் எந்த இடத்துலையும் செய்தேன்னு சொல்லி வரலாறு இல்லை. வடிவாக நீங்கள் படித்து கொள்ளணும். உங்களுக்கு
வரலாறுகள் படிப்பார் தெரியும். நீங்கள் ஒரு டாக்டர் இன்றைக்கில் உங்களுக்கு வந்து நல்ல படிக்கக்கூடிய அறிவுகள் இருக்குது. படித்து பார்த்தீங்கன்னா விளங்கும். சரிதானே? உங்களுக்கு தெரியும் பண்டாரவன்னியம் என்ற ஒரு அடையாளத்தை கொண்ட ஒரு மண் தான் வன்னி மண். அது வந்து நிலப்பரப்போட மன்னாரோட சேர்ந்து தான் நாங்கள் இருப்போம். அந்த நாட்களில் உங்களுக்கு தெரியுமோ தெரியலை, 88, 89, 90, 91, 92, 93, 94 இந்த காலங்களில் வந்து உங்களுக்கு அப்போ வந்து நீங்கள் 80 காலப்பகுதியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6-7 வயது இருந்திருக்க மட்டும் நான் நம்புகிறேன். அப்படி இருக்க உங்களுக்கு தெரியாது எங்களுடைய மண்ணில் வந்து போராட்டம் வந்து பள்ளம் புரிந்த போராட்டம் எல்லா இடமும் அடித்து தவிடுபொடி ஆகி கொண்டிருந்த நேரத்தில் சில இடங்களில் வந்து அதாவது யாழ் மாவட்டத்துக்கு ஒரு சண்டைக்கு வன்னியில் இந்த பொடியல் வந்தால் யாழ் மாவட்டத்தில் உள்ள வயதான தாயாக்கள் அந்த இளம் சமுதாயங்கள் தெரியாத வயதானவர்கள் வன்னி பொடியல் வந்துட்டாங்க வடிவாக நித்திர கொள்ளலாம் என்று சொல்லுவேன். அந்த வன்னி பொடியல் என்றதுகளில் எங்களோட மன்னார் மாவட்டமும் இருக்குது. அவர்களும் நாங்களும் எப்பயும் அண்ணன் தம்பி மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு போராட்ட காலத்திலையும் தடை இல்லாமல் சென்று வரலாம். இந்த 2 மாவட்டத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வன்னியையும் மன்னாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 2ம் வந்து ஒரு நிலப்பரப்பால் ஒன்றிணைத்த ஒரு 2ம் ஒரு மாவட்டமாக இருக்கும். இதுக்குள்ளே நாங்கள் போக்குவரத்துகள் செய்து கொண்டிருப்போம். அங்கே இருக்கிறவர்கள் இங்கே வருவார்கள், இங்குள்ளவர்கள் அங்கு போவார்கள். ஒவ்வொரு போராட்டத்துக்கும் ஒரு இடத்திலும் ஒருவரும் வந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் தயவு செய்து இந்த மலையகத்திலிருந்து வந்தவர்களை குறைவாக இடை போடாதே. அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் எங்களுடைய மண்ணில் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் தெரியாது. எங்களுக்கு பயமோ இல்லது பதட்டமோ அதுகளெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வந்து 30 வருடம் இலங்கையில் இருந்து எவ்வளோ பிரச்சனைகளை கஷ்டங்களை பார்த்து தான் நீங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி விடயங்களை பேசுகிறத நிறுத்துங்க. உங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுகளை எடுத்து நீங்கள் பேசுங்க. தயவு செய்து இதை ஸ்டாப் பண்ணுங்கள். இதுகளை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை பாருங்கள். சரிதானே? எங்களுக்கு வன்னிக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு ஆறாலையும் அடிக்கலாம். நீங்கள் சொல்கிறீங்களா யாழ்ப்பாணத்தை அந்த படித்தவன் அங்கேருந்து வந்து தான் எல்லோரும் படிப்பிச்சேன்ட்டு. எங்களுடைய துணிச்சலுக்கு நீங்கள் பிச்சை எடுக்கும் புரிஞ்சு கொள்ளுங்க. இப்படி கிடைக்கக்கூடாது. நீங்கள் எங்களுக்கும் கோபம் பெறும். நாங்களும் வந்து உங்கள் வந்து எவ்வளோ பிரச்சனை கஷ்டங்களை சந்தித்து இன்றைக்கும் எவ்வளோ ஏழைகளுக்கு எங்களால் முடிஞ்ச செய்து கொண்டிருக்கிறோம். இலங்கை நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம்னா கூட இலங்கையை மறக்க இல்லை. இது வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்களான்னா உங்களை மாற்றி அமைச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு சட்டம் தெரியுமன்றீங்க, உங்களுக்கு படிச்சிருக்கணுன்றீங்க, பண்பாக நடந்து கொள்ளுங்க. வன்முறைகளையோ இல்லது பிரதேசவாதங்களையோ பேசி மக்களை வந்து சூடேற்றி வீண் பிரச்சனைகளுக்குள்ள இழுத்து விடாமல் ஊரில் சொல்லுவாங்க தேர் இழுத்து தெருவில் விட்டுட்டு போகிறான்னு. அந்த மாதிரி வேலை பார்க்காம பாராளுமன்றத்தில் போனால் இன்றைக்கு நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்தில் உங்களோட மாவட்டத்தை செய்யுங்க. உங்களோட மாவட்டத்தில் என்ன தேவை இருக்குது, அந்த தேவைக்கு என்ன செய்யணும், எந்த அதிகாரியோடு கதைக்கணும், பாராளுமன்றத்தில் என்ன கதைக்கணும்னு சொல்லி பாருங்கள். சிங்களம் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும் என்று சொல்லி போட்டு நீங்கள் மண்டைக்கும் வாக்கியும் தொடர்பில்லாத கதையில் கதைக்கிறத நிப்பாட்டும். அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த பதிவை பார்க்குற நீங்கள் கொஞ்சம் இல்லாடாமல் பகிருங்கோ. நாங்களும் பலமாகத்தான் இருக்கிறோம், பலம் இல்லாமலுக்கு இல்லை. சரியா? நாங்களும் பலமாகத்தான் இருக்கிறோம். அதுக்காக எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் மேலே எங்களுக்கு ஒரு பற்று இருக்குது. இப்போ சிங்கள மக்கள் மேலேயும் முஸ்லீம் மக்கள் மேலேயும் தமிழ் மக்கள் மேலேயும் எங்களுக்கும் பற்று இருக்குது. ஏனென்று கேட்டால் இப்போ போராட்டத்துக்கு பிறகு இந்த அரசாங்கம் வந்து எங்களுடைய எல்லா இடத்துலையும் நல்லதை செய்து கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் எல்லாரும் அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்யத்தான் விருப்பப்படுறோம். அவர்கள் இனியாவது எங்களுடைய மக்கள் சுழிச்சமாகவும் உன்னதமாகவும் நித்திர கொண்டு 3 வேளை சாப்பாடு உடுத்த உடுப்பு இருக்க இடம் கொடுத்தா இந்த அரசாங்கத்தை நாங்கள் வந்து கையில் தூக்கி வச்சு பார்ப்போம். இதுதான் எங்களுடைய குறிக்கோளை தவிர உங்களோட எங்களுக்கு வேறொரு கருத்து முரண்பாடும் இல்லை. இப்படியான வன்முறைகளை நிப்பாட்டுங்க. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலை துளி சுற்றி பண்ண. நன்றி, வணக்கம். நண்பர்கள், தம் சொந்தங்களோடு அனைவருக்கும்